இப்படியாக அங்கு நின்றிருந்தவர்களுக்கு அருள்வாக்கு கூறினார் அந்தோணிசாமி. அங்கு வருபவர்கள் தங்களின் பிரச்சனைகளை பற்றி ஏதும் கூறாமல் அவர் முன் வந்து நின்ற மறுநொடி அவர்களது பிரச்சனைகள் என்னவென்பதையும் அதற்கான பரிகாரங்கள் என்ன என்பதையும் கூறி விபூதியிட்டு அங்கிருக்கும் அம்மன் மற்றும் பிள்ளையாரை சுற்றி வணங்கி பின் மூலவரை வணங்கும்படி அனுப்புகிறார். பார்க்கும்போது எந்த செல்வமும் எந்த செல்வமும் நிக்கல. வரவுக்கு மேல செலவுதான் இருக்கு, எதை எடுத்தாலும் நட்டம்தான். இப்ப உனக்கு திருமணம் போயிட்டு இருக்கானே, 1.5 வருஷத்துக்கு முன்னாடி போக்குவரத்துல கீழே ஓடுந்துருக்கும். அன்னைக்கு பழைச்சதே மறுவார். அவன் குடும்பத்தில் இன்னைக்கு கும்பிடுவாரு 21 பந்தி 61 கூட்டம் வந்து நிற்காம பாரு. அவன் இல்லைன்னா இன்னைக்கு அவன் விழுந்த இடத்துல யாரும் திரும்பியிருக்காங்களா? ஆனால் அங்கு வந்து நிற்பவர்கள் அனைவருக்கும் அந்தோணிசாமி அருள்வாக்கு கூறிவிடுவதும் இல்லை. சிலருக்கு அருள்வாக்கு கூற முடியாது, இன்னும் சில வாரங்கள் தொடர்ந்து பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கூறி திருப்பி அனுப்பிவிடுகிறார். இப்படியாக அன்று இரவு பல மணி நேரம் பூஜைகள் முடிந்ததும் வந்திருந்த பக்தர்கள் கலைந்து சென்றனர். உன் தாய் பிறந்த கூட்டருக்கு தெளிவு கிடையாது, உன் தாப்பம் பிறந்த கூட்டருக்கு தெளிவு கிடையாது. உனக்கு திருமணம் பூட்டிருக்கானே, நேரத்துக்கு ஒரு புத்தி, நேரத்துக்கு ஒரு சிந்தனையோட பேசு. ஒரு நேரத்துக்கு பாசமா பேசுவான், ஒரு நேரத்துக்கு உன்னை குற்றவாளி ஆக்குவான். நீ எனக்கு கிடைக்க வேண்டிய மனைவியும் கிடையாது, நீ வாழ வேண்டிய வாழ்க்கை. ஏற்கனவே 3 மாசத்துக்கு முன்னாடி உன் கழுத்துல இருக்க திருமணம் கலந்து போத மாதிரி உன் கண்ணுக்கு ஒரு சப்பனம் தெரிஞ்சுல. இரவு பூஜைக்கு பின் நாம் அந்தோணிசாமியிடம் ஏதும் பேச முடியாத காரணத்தால் அடுத்த நாள் காலையில் கோயிலை சென்றடைந்தோம். அப்படி நாம் அங்கு சென்றபோது அந்தோணிசாமி காலை நேர பூஜைகளை செய்து கொண்டிருந்தார். அவரிடம் நாம் பிறப்பால் கிறிஸ்துவரானவர் இந்து மதத்திற்கு மாறியதற்கான காரணம் மற்றும் எவ்வாறு இந்த ஆலயத்தினை வந்தடைந்தார் போன்ற கேள்விகளை முன்வைக்க அவரும் நமக்கு பதிலளிக்க துவங்கினார். தனது சொந்த ஊர் ரெங்கசமுத்திரம் என்றும் பல வருடங்களாக நல்ல முறையில் சில தொழில்களை செய்து வந்ததாகவும் பின் தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டு ஊரில் இருந்து வெளியேற வேண்டிய சூழல் அமைந்ததால் வெளியூரில் தங்கியிருந்து தொழில் செய்து வந்து கொண்டிருந்த சமயம் திடீரென ஒரு கை மற்றும் ஒரு கால் செயல்படாமல் போய்விட அதன் பின் பல கோயில்களுக்கு சென்று இதனை பற்றி கேட்டபோது இதற்கான காரணம் பில்லி சூன்யம்தான் என்றும் இவற்றில் இருந்து விடுபட பரிகாரமாக குலதெய்வ வழிபாடு செய்தாக வேண்டும் என்றும். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா?
உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.